ரஷ்யாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நபர் வந்து நடந்துகிட்டே இருக்கார். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, நிறைய லக்கேஜோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய மகன் வந்து தண்ணி வாங்க போனால் ரொம்ப நேரம் ஆச்சு, அவனை காணோம், ட்ரெயின் வேறு எடுத்துருவாங்க, ஸோ அவரை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியுமா? அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நபர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு, அவரை போய் தேடி பார்க்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அடையாளங்களை வச்சு அந்த நபரை போய் மீட் பண்ணிவிட்டு, உங்கள் அம்மா உங்களை தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கவும் செஞ்சிடறாரு. அந்த அம்மா கொஞ்சம் தொகையை வந்து அவர்கிட்ட கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க. அவரும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு சில நபர் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் அந்த அம்மா கிட்ட, நீங்கள் யாரை வேலை வாங்கியிருக்கீங்க தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யாவிலே அவர் பெரிய ஞானி, அவர் டால்ஸ்டாய் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயா என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நீங்கள் டால்ஸ்டாய் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, உங்களை வேலை வாங்கினதுக்காக என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டால்ஸ்டாய் அவர்கள் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதுக்காக வருத்தப்படாதீங்க, நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு நீங்கள் தொகை கொடுத்துருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உழைச்சி கிடைக்கிற காசு அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, தான் உழைச்சி வேலை செஞ்ச ஒரு ரூபா கூட இந்த உலகத்தில் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி சொல்லக்கூடிய அழகான கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.